சிறகுகள் கிடைத்தால் பறந்து செல்பவர்கள் அல்ல எங்கள் நண்பர்கள். சிலுவை கிடைத்தாலும் அதை தூக்கி சுமப்பவர்களே எங்கள் நண்பர்கள். சுயநலமான குடும்ப உறவை பத்தி நான் இங்க பேச வரல. கால வாரி விடுற காதலை பத்தி நான் இங்க பேச வரல. நம்ம வாழ்க்கையில வீழும் போது நமக்கு கை கொடுத்து உதவுது பாத்தீங்களா நட்பு. அந்த நட்புக்கு தான் தலைவணங்கணும்னு என்னுடைய கருத்து. எல்லாத்துக்குமே அடிப்படை குடும்பம் தாங்க. என்னமோ சொல்றீங்க தாமரையும் தண்ணீரும் ஒட்டவே ஒட்டாதம்பீங்க. ஆனா அந்த தாமரைக்கும் தண்ணீருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குங்க. நல்லா பாருங்க, தண்ணீர் உயர 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 அந்த தாமரை உயர்ந்துகிட்டே தான் இருக்கும். அந்த தண்ணீர் குறைய 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 அந்த தாமரை பாருங்க தன்னோட வளர்ச்சி அப்படியே சுருக்கிரும். அதுதாங்க உறவு. வாழ்க்கைங்கிறது என்னதுங்க? எல்லாரோட ஆசீர்வாதத்தோட அச்சத்தை போட்டு தொடங்கணும். காதல்ல நீங்க என்ன பண்றீங்க? எல்லாரையும் அள வச்சு அப்படிதானங்க தொடங்குறீங்க. அது எப்படிங்க நீங்க ஆசீர்வாதமா இருக்கும்? நட்பு வந்துட்டாங்க. நட்புக்காக என்ன சீரழிய போறீங்களோ, என்ன செங்க சமக்க போறீங்களோ, காதல் கோட்டை எப்பனாலும் இடிஞ்சு போகும். அடுத்து பாருங்க, குடும்பம் ஒரு கோவில். அதை உச்சரிக்கும் போதே பாருங்க ஒரு எனர்ஜி வரும். அதுதாங்க குடும்பம். அந்த குடும்பத்துல தான் பரஸ்பரம் அன்பு, சகிப்புத்தன்மை எல்லாம் இருக்கு. குடும்பம் தாங்க ஆணிவேர். முதல்ல ஆணிவேர் இருக்கணுங்க. அதுக்கடுத்து தான் அந்த பக்க வேர் இருந்தா தான் ஜெயிக்கும். அதுதாங்க குடும்பம்.